உட்கார எனக்கு புரியல. எனக்கு வேணாம். 780 ஏதோ சம்திங். 780. சின்னதா ஃப்ளீட் எடுத்து இங்க வச்சு பெல்ட் வேற எங்கேயுமே எடுக்கல. 3, 2, 1 ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மை ஃபேமிலிஸ். ஏன்னா அப்பதான் கவி சோல்ல போட முடியும். என்ன போம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேடம் சொல்லுவாங்க ஷாப்பிங் vlog. ஆமாங்க. நானும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் தான். வாங்க போலாம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எத்தனை மணிக்கு போறோம்? காலைல பிளான் போட்டோம். காலையில எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு போலான்னு போட்டோம். அது அப்படி இப்படின்னு கிளம்ப மணி 6 ஆச்சு. அது அப்படித்தான் எங்க வீட்டுல லீவ் நாள்ல அது அப்படித்தான். பாத்தீங்கன்னா சோத்தோட ஷார்ட்ஸ் வந்திருக்காது. ஏன்னா நாங்க சோறு ஆக்கல. காலையில தோசை ஊத்தி மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. மதியமும் தயிர் மாங்காய் தொக்கு. சரி நம்ம வீடியோக்குள்ள போலாமான்னு சொல்லவே இல்லையே. சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. வந்து 3 பேர் கிளம்பிட்டோம். பார்த்துக்காங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டீங்களா? போட மாட்டேங்க போட்டிருக்காங்க. என்ன பண்றது? என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ என்னையும் பாருங்க இப்படியா வாங்குறாங்க. காலேருந்து நான் 3 டாப் மாத்திட்டு இவங்களால. பாலம் நம்மளது யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்மளது நம்ம தான் எடுத்தாகணும். வேற வழி இல்லை. கீழே ஒரு மாதிரி அது அப்படி வரனால எனக்கு நல்லாவே இல்லை. அதனால நான் ஜீன்ஸே நோ மாம் ஃபிட் இல்லைன்னா பேகி லூஸ் ஃபிட். இல்ல மாம் ஃபிட் லூஸா தான் இருக்கும். இது பாரு டைட்டா இருக்க வேண்டிய பேண்ட் லூஸா இருக்கிறது தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. லூஸா இருக்க பேண்ட் லூஸா இருந்தா நல்லா இருக்கும். சீலை கிடையாதா? அம்மா அக்காக்கு சீலை எடுத்துறதுமே எனக்கு நான் கேட்டமா இந்த ஒரு சுடிதார் மட்டும் எடுத்துக்கிடுமா? எம்மா கோயில் விசேஷத்துக்கு சுடிதார் பொம்பளை பிள்ளையா சுடிதார் கண்ண முடியாது. நான் யாருக்கும் துணி கிடையாது. இப்பயும் வந்து நான் எங்கிட்ட பணம் இல்லாம கார்டு கொடுத்து எடுத்துட்டு வரேன். காதுக்கு போனதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடிக்கிற காத்துக்கு எடுத்து வைங்க. மண்டையம்மா அப்படி சொல்லிக்கிற நம்ம தான் வண்டி ஓட்ட முடியாத பிள்ளைங்க. எனக்கு சாலை போய் எடுத்துட்டு வாங்கடா ப்ளீஸ். செட் பண்ணிட்டு வரவும். சரி நான் ஸ்டோர் வேணா போட்டுக்கிறியா? ஏதோ ஒண்ணு காதுல போடு. தொப்பு மட்டும் ஒரு 80 பெருசுக்கு இருக்கு. இதுல தெரிஞ்சுக்கோங்க எங்க அம்மாக்கு ரக்ஷு மேலதான் கொஞ்சம் பாசம் அதிகம். ஆமா நீ ரக்ஷு கைக்கு மட்டும் தான் வாட்ச் எடுத்து கொடுத்த. நிரு கைக்கு எடுத்து கொடுத்தியா? இல்ல எடுத்து கொடுத்தியா? எடுக்க வந்தியா இல்லையான்றது உனக்கு தான் தெரியும். கொடுத்தியா இல்லையா? அப்பா எல்லாம் சொல்றாங்க அம்மாவுக்கு ரக்ஷுன்னு ஒரு தனி ஸ்பெஷல் போல அப்படின்னு. நானும் ஆமான்றுவேன். ஏன்னா அதுதான் உண்மை. எல்லாத்துக்குமே செகண்ட் பேபி வந்துட்டு பார்சாலிட்டி. செகண்ட் பேபி தான் பாவம் எல்லா வீட்லேயும். செகண்ட் பேபியே இருந்து பாருங்க அதோட வலி என்னன்னு தெரியும். என்ன என்ன உங்களுக்கு பார்சல் அன்னைக்கே போற மாதிரி போட்டேன் நானடா. எனக்கு புரியல. வேண்டாம். கட்டு இந்த கட்டு வா கட்டு. என் லெஃப்ட் ஹேண்டே ஒரு தனி ஒரு அழகுதான்ப்பா. உன் கை அப்படி இல்லைன்னு போறான். இல்லை வாட்ச் எப்படி வச்சு கட்டுது பாரு. என் கைக்கு என்ன குறைய கண்டுபிடிச்சு இல்ல. உன் கைக்கு ஒரு கரையும் இல்லைங்க. உன்ன மாதிரி நான் ஒன்னும் சுண்டர்ல வளைச்சிக்கிட்டு நிக்கிறேன். எனக்கு எவ்வளவு சமமா இருக்கு பாருப்பா. ஓட்ட கை உனக்கும் தான் ஆட்டு கைய. ஒரு ஸ்னீக் வாங்கணும்க்கா. வச்சிருக்கியாமா? அம்மா வச்சிருக்கியாமா? அம்மா இங்க பார்த்து சொல்லு வச்சிருக்கியானே. வச்சிருக்கியா நான் கேட்டேன். அப்புறம்
அப்புறம் சொல்ற நல்லா இருக்கு. அதை போட்டோ எடுத்து இப்ப நான் ஸ்டோரி போட போறேன். ஏக்கா மேல கையை போட்டோ எடுக்க ஸ்டோரி போடலாம். எனக்கு செருப்பு எடுக்கிறான். என் செருப்பு வேணாம். எப்படி இந்த செருப்பு தான் போட போறேன். இதுக்கு எதுக்கு என் செருப்பு வேணும்? நாளைக்கு என் சூத்த வைக்கணும். எங்கேயும் வெளில போடலாம். மனசாச்சு வேண்டாம். எனக்கு இல்ல. அக்கா பேண்ட் லைட்டா மேலே ஏத்தேன். இப்படி எடுப்பா. இப்படி எடுப்பா. சோறு போட்டு வீட்டுல உட்கார வச்சு எனக்கு புரியல. சோறு போட்டு இல்ல குடுக்கு நீ வாங்கி குடிச்சு கேட்கறதா செஞ்சு குடிச்சு. வாங்கிட்டியாம்மா? வாங்கிட்டியாம்மா? வாங்கிட்டேன், நல்லாவே வாங்கிட்டேன், நிறைய வாங்கிட்டேன். எவ்வளோக்கு வாங்கினேன்? 1 lakh. ஓ 1 lakhக்கு ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்களாக்கா? 1 lakhக்கு வீட்டில் இருக்கிறதுல மொத்தமா நம்ம பீரோவில் இருக்கிற சேர்த்துனா 1 lakh கூட வராது. தெரிஞ்சா சரி. வீட்டையே சேர்த்துனாலே 1 lakh வராது. அது ஒரு விஷயம். வீட்டையே சேர்த்துனாவா? அங்கே ஃபோட்டோ ஷூட். நான் கூட சண்டை அடிக்கிறாங்க. எல்லாம் மிரட்டுறீங்கம்மா ஆனால் குழந்தைங்கள எல்லா பேரண்ட்ஸும். ஆமாம், ரொம்ப கஷ்டம். நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே. காமிச்சாங்க. எனக்கு நினைக்கிறேன் ரூம்ல எடுக்காது. கவனிட்ட சொல்லு. சாரி கிடைக்குமா? பேட்டர்ன் வேற, பேட்டர்ன் மட்டும் வேற, அந்த டிசைனிங் மட்டும் வேற. ஃபுல்லாவே அது மடி. எனக்கு வேணாம். உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இப்படி காமிச்சாதான் எல்லாம் எடுத்துருவாங்களே. அங்க கீழே பிடிச்சுக்கோ. அங்க பிடிச்சி ஒட்டியாரம் இப்படின்னு இல்ல. காலேஜ்ல நீங்க எஸ் சார் அப்படின்ட்டு அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ஓகேவா? நல்லா க்ளோஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஒரே க்ளோஸ் பண்ணலாம். இந்த வாட்டி பண்ணுங்க. பாப்பாக்கு சாப்பிட்டு இல்ல இது அந்த முந்தி பார்டர் மட்டும் க்ளோஸ் பண்ணி அப்படியே திரும்பி பாத்துக்கோ. ஏமா தள்ளுமா. என்ன மேக்கப்லாம் பண்ணணும் மட்டும் இல்ல. ஒரு சாரீ எடுத்ததுக்கப்புறம் நிரு வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வச்சணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம். இல்லை நான் சாரியே கட்ட மாட்டேன், எனக்கு சாரியே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக இது பண்ணால் அப்புறம் அவங்களாம் நிறைய சாரீ எடுத்து போட்டதில் சரி சும்மா ட்ரை பண்ண, நீ கட்டலாம் வேணாம், ட்ரை பண்ண, நாங்கள் கூட மாற்றி மாற்றி கட்டிக்கிறோம், நீ ட்ரை மட்டும் பண்ணு அப்படின்னா அப்புறம் இந்த சாரீ எடுத்து ட்ரை பண்ணால் இந்த சாரீ பார்த்தோன்னே இந்த சாரீ நல்லா இருந்துச்சா, சரி நல்லாயிருக்கு இதுவே எடுத்துக்கோ அப்படின்னோடனே அப்புறம் இன்னொரு சாரீ பார்த்தா 1000 watts பல்ப் எரியுது முகத்தில் பாரு. சாரீ கட்டினதுக்கப்புறம் 1000 watts பல்ப் எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவளே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து யார் யாருக்கோ அமுச்சு கேட்குறா எந்த சாரீ நான் எடுக்கட்டும், சாரீ எடுக்கட்டுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு சாரீ வந்துட்டு ஆரஞ்சு வித் ப்ளூவில் பார்த்தா சரி அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரெண்டில் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. நான் வந்துட்டு சரி அந்த சாரீ எடுக்கலாமா இல்லை பாப்பா ஃபஸ்ட்டு கட்டின சாரீ எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ கூட அந்த கன்ஃபியூஷன் இருக்குது, ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்குது, வேறு வழி இல்லை, ஒயிட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த சாரீ வந்துட்டு ட்ரேப் பண்ணி வச்சு எல்லாமே காமிச்சாரு. 2 சாரியில் எந்த சாரீ எடுத்துக்கிட்டோம் எந்த சாரீ எடுத்துக்கிட்டோம், எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு ரெண்டுமே எடுத்துக்கொடு அப்படின்னா. சாரியே வேணான்னு சொன்னால் அப்போ 2 சாரீ எடுத்துக்கொடு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த சாரீ வந்து அவள் கலருக்கே இருக்குது, நீ இதை எடுத்துக்கோ, இது உனக்கு நல்லாயிருக்கும்,
ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், யாருமே வரவே இல்லை. சரி தெரிஞ்சுக்கிட்டதானே அம்மாவே போயிட்டு நிறைய 2-3 சாரிலாம் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் உள்ளே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் சதாமனா தான் வந்துட்டு இருங்க ஆள் வர சொல்கிறேன்னு இவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லை, நாங்கள் 2 சாரியும் செலக்ட் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு அவர் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சார். ரேட்டும் கரெக்டாக அஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். பிளானே இல்லை, சரி சும்மா அம்மா சாரி மாதிரியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேறு சாரி எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ சிரிப்பு வருது மூஞ்சிலேன்னு. அதுக்கப்புறம் சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 2ல் எது தான் நமக்கு நல்லா இருக்குது, இதையும் ட்ரை பண்ணுவோம், அதான் நம்ம ட்ரை பண்ணியாச்சு இதுவும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எனக்கு என்னமோ 2மே பிடிச்சிருக்குது. அந்த சாரி ஏன்டா விட்டுட்டு வந்தோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2மே எனக்கு நல்லா இருக்குது, இதுவும் பிடிச்சிருக்குது அதுவும் பிடிச்சிருக்குது. என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோதான். அந்த சாரி வேறு ஒருத்தவங்களுக்கு அம்மா செலக்ட் பண்ணிட்டாங்க. அம்மா போனே நம்மளுக்கு சாரி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு சாரி செலக்ட் பண்ணாங்க. அதனாலேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நமக்கு, அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்னு 3 விதமாக 3 பேர்த்துக்கு 3 டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எந்த சாரி எனக்கு நல்லாயிருக்கு, முன்னாடி கட்டினது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்னால் முடிவே எடுக்க முடியல. சரி இதை எடுத்துகிட்டு போயிடுவோம், ஓணம்க்கு இதுவே கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன். அப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அம்மாவுக்கு தான் கடை ஃபுல்லாக ஆளுங்க தெரியுமே, கடை ஃபுல்லாக பேசிக்கிட்டு கடை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அம்மா. அப்புறம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஒரு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு வழி ஆயிடுவோம். இதில் என்ன வந்து ஒரு விஷயம் அப்படின்னா, 2 பேர்த்துக்குமே வீட்டில் எடுக்கணுங்கிற பிளான் தான் போனோம். ஜூடியோ போயிட்டு அங்கே போய் பார்த்து எங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல. ஜூடியெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் தான், ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. சரி ஓகே அப்படியே அங்கேயே திருப்பூர் சில்க்ஸாவது போனால் கொஞ்சம் வந்து நல்லா நமக்கு எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் சில்க்ஸ் வந்து ஒரு வழியாக அவங்கள்ட்ட போராடி நம்ம வந்து சாரீ செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா லைனிங் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு லைனிங் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கும் போது அப்புறம் நம்ம ஃபேமிலியில் வீடியோஸ் பார்க்குற பொண்ணுங்கள்லாம் அம்மா உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பை காட்டினாங்க. ரொம்ப நன்றிடா. ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் எதுக்கு பார்க்க என்னிட்ட பார்க்குறேன்னா அப்போனா ஒரு 10 நாள் நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வீட்டுக்கு கால் நைட் எடுத்துக்கிறேன். பிரியாணி வெளியிலலாம் சமைப்பீங்களா? அது பார்க்குறதுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. சோறு போடுற மணி 9 ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த இதை கழட்டு. மாட்டிடுங்க. அம்மா உன் சாவி எப்பயும் இங்கே மாட்டு. சாரி இங்கே மாட்டு. என் வாட்ச் தான் அந்த இடத்துல எப்பயுமே. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மாடி. ரக்ஷு ஒரு ஆள் என்ன சொன்னாங்க? சரி எட்டு சீடி கட்டு மோட்டு அப்படின்னாங்க. ஆனால் அந்த வீடியோலாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். 1000 வாட்ஸ் பல்பு. இதை நீங்கள் இது யாருதுன்னெலாம் சொல்ல வேண்டாம், அவங்களே செலக்ட் பண்ண 2 சாரி நான் தான் செலக்ட் பண்ணேன். ஆமாம் நீ செலக்ட் பண்ணதே வேற தானே. ஃபஸ்ட்டு இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 780 ஏதோ சம்திங், 780. மேலே போட்டு காட்டுங்க 2 பேருமே. அதான் அந்த வீடியோல அட்டாச் ஆயிருக்குள்ள. இது யாரோட சாரின்னு சொல்லுங்க. வேற என்ன ஷாப்பிங்? ஆமாம் நீ என்னமோ பேச ஆரம்பிச்சிய. சாரி வந்து எடுக்கலான்னு போனோம், அப்புறம் அம்மா வேற ஒருத்தவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக இன்னைக்கு 2 பேர்த்துக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வேற ஒருத்தவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம எடுக்கலான்னு போனப்போ எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு தாத்தா அங்கிள் வந்துட்டு 2 நிமிஷம் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். எது வேணும்னு எல்லாமே செலக்ட் பண்ணி எல்லாமே வச்சு காமிச்சிட்டாரு. அதெல்லாமே ஆட் பண்ணியிருப்போம்.
ஆட் பண்ணியிருப்போம். அதே போல் இன்னொரு அக்கா கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் லைனிங் 2 சாரியுமே சேம் ஒரே ரேட்டு தான். மொத்த பில் எவ்வளோ? 1000 அதில் பில் போட்டிருக்கும் பாரு, டிஸ்கவுண்ட் பண்ணது வேணா 39. அது வந்து 35% டிஸ்கவுண்ட் போக, என்னோட கார்டில் வேறு டிஸ்கவுண்ட் போக அந்த ரேட்டு. அப்புறம் திரும்ப நம்ம அது வந்து ஃபேமிலி கடை மாதிரி ஆயிடுச்சு, நம்ம கடையாகி போச்சு. திரும்ப டிஸ்கவுண்ட் பண்ணி 1400 எடுத்து இப்போ சாரி முன்னாடி. இது 2ல் யாரோட சாரின்னு சொல்லுங்கள், 2 எடுத்து காட்டுற. அப்படி தமிழ் எனக்கு ஃபோட்டோ எடுக்கலாம். நீ அக்கா மாதிரி நீங்கள் காட்டு. சேம் ஒரே டிசைன், கலர்ஸ் மட்டும் வேறு வேறு. இதில் இந்த 2 கலரில் யாருக்கு சாரீ நல்லா இருக்குது, இது யாரோட சாரியாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாரு ரக்ஷுமா, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பரா இருந்துச்சு இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், அதை சொல்லுங்கள். எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க பேசிட்டு. சாரி செலக்ட் பண்ணதுன்னா ஒரு காமனாச்சும் முடிஞ்சிச்சு. எல்லாத்துட்டையும் பேசிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வருது. இது பிரிக்காத. நாங்கள் ஃபஸ்ட்டு ரக்ஸுக்கு பார்த்தது வேறு சாரி. ஆமாம், ரக்ஸு செலக்ட் பண்ணது வேறு சாரி. அப்புறம் இந்த 2 சாரி எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சேன். அப்புறம் திட்டலை. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சாரியே அக்கா ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அதான் அது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். வேற உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு ரக்ஷுமா. அவர் வச்சு பார்த்தோன்னே உனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சு சொல்லு. எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அது அங்கே சென்னை சில்க்ஸ் எடுத்து நாமக்கல்ல ஃபங்க்ஷன் சாரி. அது வந்து பெல்ட் இருந்துச்சு. சாரியுமே சின்னதாக ஃப்ளீட் எடுத்து இங்கே வச்சு பெல்ட் வேற எங்கேயுமே எடுக்கல. பெல்ட் போட்டு 2 ப்ளவுஸையும் வச்சு காமிச்சாங்க. 2 சாரியுமே இன்னைக்கு எப்படி வச்சோமோ இன்னைக்கு வந்து இதாக வச்சோம். அன்னைக்கு வந்து ஒரு அக்கா சூப்பராக, ஒரு பாப்பா தான் நீட்டாக வச்சு எடுத்துச்சு. 4000 போட்டு எடுத்தோம் இல்லையா, எடுத்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே போல் அந்த பிரியா பொண்ணுக்குமே இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ண சாரி சூப்பராக இருந்துச்சு. 3000 சில்லறை ஏதோ சம்திங்கு. அது அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பார் போல். அந்த பொண்ணு இந்த கலரில் எடுத்து இருந்துச்சு. ஓகே, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அது என்ன சாண்டல் கலர் எடுத்துன்னா ஆனியன் பிங்க்கில் வந்திருக்கும் ப்ளவுஸு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்காவுக்கு ரக்ஸுக்கு செலக்ட் பண்ண சாரி அந்த அக்கா ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. அப்புறம் திரும்ப அந்த அக்காவுக்கு வச்சு காமிக்க சொல்லி காமிச்சு எடுத்தோம். ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு பர்ச்சேசிங். ஆனால் இதில் இதுக்குள்ளே போனீங்களா, அது சொல்லுங்கள் பார்ப்போம். அது அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்துட்டு காலேஜ் போட்டு போகலாம் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்திருக்கு. பார்ப்போம், அது 3 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றிடுவேன். நிறைவேற்றிடுவேன். அதனால கூடிய விரைவில் அதுவும் அப்படியே வரும் பாருங்கள்லாம். ஆமாம், நாங்கள் ட்ரெண்டியாக மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டோம். ட்ரை பண்ண சொல்லலாம். ஓகே, அம்மா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணணும். அது ஏன்னா நமக்கு இந்த 2 ஃபால்ஸ் வச்சு ஃபால்ஸு லைனிங் 3 பேத்துக்கு லைனிங். அம்மாவோட சாரி வந்துட்டு அந்த குரூப் சாரி கோயில்னு எடுத்தாங்கல்ல, அந்த சாரிக்கு லைனிங். அவ்வளோதான், இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிஸ்வல் குடும்பம். இது நல்லா இருக்கே. பாய்.